ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நஹிலாஸ் vlog. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் எனக்கே தெரியாமல் ஒரு புதுவிதமான ஃபீலிங்ஸு அதை தான் நான் உணர்ந்தேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை முழுசாக கடைசி வரை பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர். ஆஃப்டர் அ லாங் மந்த் நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊருக்கு போனால் எப்படி ஃபீல் ஆகும்? அம்மா கையில் சாப்பாடு, ரேப்பிடோ பாய்னாவே நம்ம தம்பி தான். ஸோ அவன் கூட வண்டியில் போயிட்டு எப்போவுமே நான் காலேஜுக்கும் இந்த வண்டியில் தாங்க போவேன். எக்ஸல் தாங்க பெஸ்ட்டு. எவ்வளோ ஸ்பீடாக உன்னை எதுவுமே பண்ணாது. ஆனால் ஸ்கூட்டிலாம் நீங்கள் ஸ்பீடாக போனால் ஸ்கிட் அடிச்சு விட்ரும். நம்மளால் சடன் பிரேக் போட்டோன்னா தூக்கி வீசிடும். பட் எக்ஸல் அப்படி எதுவுமே பண்ணாதுங்க. என்னோடய ஃபேவரட் வண்டி எக்ஸல் தான். எவ்வளோ பெரிய வண்டி, கார் எதுவாக இருந்தாலும் எக்ஸல் இஸ் த பெஸ்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃப்டர் 1 o'clock ட்ரெயின். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, எங்கள் அத்தைங்க, எங்கள் பெரியம்மா, சித்தி எல்லாருமே தான். ஸோ இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 10 rupees தான் டிக்கெட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் 1:05 ட்ரெயின் எடுப்பாங்க. நாங்களும் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் தான் நினச்சோம். பரவாயில்ல, நானும் என் தம்பியும் எக்ஸல்லையும், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வண்டியில் மேட்டுப்பாளையத்தில் பைக் ஸ்டாண்டில் பைக்கை போட்டுட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவங்க கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதையில் இதே மாதிரி ட்ரெயினுக்கு ஊட்டிக்கு போகலான்ற பிளான்லாம் போட்டுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. ஏன்னா நான் அத்தை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை நான் உணர்ந்த நாள் இன்றைக்கி தான். ஏன்னா June 8 பாப்பா பிறந்தாங்க. ஸோ பார்க்கணுன்னு தான் இருந்துச்சு. பட் நான் பெங்களூரில் இருந்தேன், என்னால் பார்க்க முடியல. ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டே எனக்கு 2 நாள் லீவ். ஸோ அப்படின்ட்டு வெனஸ்டே மார்னிங் தான் நான் வந்திருந்தேன். ஸோ வந்ததுமே பாப்பா பார்க்க போயாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அண்ணா வந்திருந்தாங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் அப்பா, அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் அத்தையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு, அப்பா போயிட்டு எங்கள் கார் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ காரில் தான் இப்போ போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது நார்மல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் இல்லை. இது அண்ணாவோட ஹாஸ்பிட்டல். ஸோ அண்ணாவோட சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் இது. ஸோ இங்கே எப்படி அப்படின்னா எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். இதுதான் எங்கள் அண்ணாவோட ப்ரீஷியஸ் டாட்டரோட குட்டி கை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அவளை தூக்கி மடியில் வச்சு நான் பேச அவள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நானும் பேசுகிறேன் அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் கிளம்பிட்டோம். நானும் எங்கள் அத்தையும் கிளம்பிட்டோம். அவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்துட்டாங்க. நானும் எங்கள் அத்தையும் ட்ரெயினில் எங்கள் அத்தையை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. கீழ் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க. அது எங்கள் அத்தை வீட்டுக்கு முன்னாடியே நின்று இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஓனரோட டாகு. எங்கள் அத்தை எப்போவுமே அந்த டாக் சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் போடுவாங்க. அதனால் அது டெய்லி எங்கள் அத்தையை பார்த்தா. இது எங்கள் வீட்டில் நான் வளர்த்துற பூனைக்குட்டி. இதோட பேர் நிக்கி. இதுவும் கத்திக்கிட்டே இருந்துச்சு.